வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி. தொம்லூர், பெங்களூர் நடக்கிறதான இந்த ஊழியத்தின் மூலியமாக செகண்ட் டே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்துக்கிறோம். உங்களை எல்லாரையும் பார்க்கறதுனாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடைசி வரைக்கும் இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நாமத்தை உயர்த்துகிறோம். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். வாருங்கள், பாடுவோம். பாடுவோமா? ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், கண்ணீரை காண்பவர் தேவன், சுகம் தருபவர் தேவன். அவர் ஒருவரே சுகம் தந்து, பலன் தந்து, ஆரோக்கிய தந்து நடத்துகிற தேவன். அவரை விசுவாசிக்கு போதும். அவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உம்மா கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மா கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா.
என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதிரம் ஏசையா. குருடர்களை பார்க்க செய்தி, மூடவரை நடக்க செய்தி. குருடர்களை பார்க்க செய்தி, மூடவரை நடக்க செய்தி. ஐயா மூடவர் நடக்க செய்தி. ஐயா மூடவர் நடக்க செய்தி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உங்காயத்தான் சுகமானே, ஒரு கோடி சோத்திரமே. சொல்லுவோமா? உங்காயத்தான் சுகமானே, ஒரு கோடி சோத்திரமே. ஐயா ஒரு கோடி சோத்திரமே. ஐயா ஒரு கோடி சோத்திரமே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சோத்திரம் ஏசையா. சோத்திரம் ஏசையா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அற்புதர் அற்புதர் அற்புதர். நம் இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாக மாற்றும் அற்புதர். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். அற்புதர் அற்புதர். இயேசு அற்புதர். இயேசு பேர் சொன்னாலே அற்புதர் தான். ஹல்லேலூயா. Thank you, Jesus. அற்புத 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 இயேசு அற்புத. அன்றினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. அற்புத 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 இயேசு அற்புத. அன்றினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீத பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சங்கீதத்துடனே சங்கீத பாடுங்கள்.
அற்புத 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 இயேசு அற்புத. அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. அற்புத 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 இயேசு அற்புத. அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்தபோது மீட்ட இயேசு அற்புத. என்னென்ன தொல்லைகள் நம்ம சூழ்ந்த போது காத்த இயேசு அற்புத. என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்தபோது மீட்ட இயேசு அற்புத. என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போது காத்த இயேசு அற்புத. உலகத்தில் இருப்பவிலும் உங்கள் இயேசு பெரியவரே. உலகத்தில் இருப்பவிலும் உங்கள் இயேசு பெரியவரே. உண்மையாய் அவர் தேடும் யாவர்க்கும் இயேசு அற்புத. உண்மையாய் அவரை தேடும் யாவர்க்கும் இயேசு அற்புத. அற்புத 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 இயேசு அற்புத. அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. அற்புத 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 இயேசு அற்புத. அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீத பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. அற்புத 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 இயேசு அற்புத. அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போது மீட்ட இயேசு அற்புத. என்னென்ன தொல்லைகள் நம்ம சூழ்ந்த போது காத்த இயேசு அற்புத. எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போது மீட்ட இயேசு அற்புத. என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போது காத்த இயேசு அற்புத. உலகத்தில் இருப்பவிலும் உங்கள் இயேசு பெரியவரே. உலகத்தில் இருப்பவிலும் உங்கள் இயேசு பெரியவரே. உண்மையாய் அவரை தேடும் யாவர்க்கும் இயேசு அற்புத. உண்மையாய் தேடும் யாவர்க்கும் இயேசு அற்புத. அற்புத 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 இயேசு அற்புத. அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. அற்புத 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 இயேசு அற்புத. அன்றினோர் வாழ்வை மாற்றும் இயேசு அற்புத. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவ நாமத்தை பாடுவோம். ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி பாடுவோம். தேவன் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், மகிமையை நடத்துகிற தேவன், ஆசீர்வாதம் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் காக்க வல்லவராக இருக்கிறார். காக்கும் யெகோவா ஈரே. இந்த வாழ்க்கை மாணவர்களே, ஹல்லேலூயா.
இந்த மட்டும் காத்த எபினேசர். எபினேசர் சொல்லும்போது உதவி செய்கிறவர், இதுவரைக்கும் உதவி செய்ததே, இனிமேல் உதவி செய்கிறவரா இருக்கிறார். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவீரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவீரே. எந்தன் வாழ்க்கை இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கை இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே சொத்தரிப்போம் மாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. சொத்தரிப்போம் மாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவீரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவீரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே சொத்தரிப்போம் மாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. சொத்தரிப்போம் மாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. யோர்தானும் செங்கடும் நம் எதிரில் எழுதி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடும் நம் எதிரில் எழுதி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசி சோதனை போதிலும், போதிலும் நம் இயேசுவின் நாமத் அகற்றிடவர், இயேசுவின் நாமத் அகற்றிடவர். சொத்தரிப்போம் மாமே நீங்களுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. சொத்தரிப்போம் மாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. சீனை காக்க ஒரு தாய் போலவே, இந்த மாய உடலில் என்னை காக்குமே. சீனை காக்க ஒரு தாய் போலவே, இந்த மாய உடல் என்னை காக்கும் தெய்வமே. அந்த மங்காத கிருபையின் மேலே, அந்த மங்காத கிருபையின் மேலே மகிமையை ஊற்றிடுமே, மகிமையை ஊற்றிடுமே. சொத்தரிப்போம் மாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. சொத்தரிப்போம் மாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. சீனை காக்க ஒரு தாய் போலவே, இந்த மாய உலகில் என்னை காக்குமே. சீனை காக்க ஒரு தாய் போலவே, இந்த மாய உலகில் என்னை காக்குமே. மங்காத கிருபையின் மேலே, மங்காத கிருபையின் மேலே மகிமைய ஊற்றிடுமே, மகிமைய ஊற்றிடுமே. சொத்தரிப்போம் மாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. சொத்தரிப்போம் மாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. பழையதெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக ஆனது தேவனே. பழையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக ஆனது. உந்தன் மகிமை இறங்கி வாருமே, உந்தன் மகிமை இறங்கி வாருமே. ஆனந்திடவே நாங்கள் மறுரூபமாந்திடவே. சொத்தரிப்போம் மாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. சொத்தரிப்போம் மாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. இது மட்டும் காத்த தேவன் இனிமேல காக்க வல்லவரா இருக்கிறார். தேவன் நல்லவர். அல்லேலூயா.
தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் நல்லவர். இந்த உபவாச நாளில் ஜெபிக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரை துதித்து அவர் பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அவர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன், பலனாக நடத்துகிற தேவன், தேவ சமாதானம் நடத்துகிற தேவன். இயேசுவே நீ நல்லவர், 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 நல்லவர். அப்பா, இந்த 2வது நாள் ஜெபிக்கும்படியாக அப்பா இந்த தேவனை அப்பா நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்திரையா என்று விசுவாசத்தோடு நம்ம பாடுவோம். ஆண்டவர் நமக்கு ஜெயம் தந்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் தீர்ந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் தீர்ந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் இருந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் இருந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோஹி நீதானையா, என்னையும் தந்தீரையா. எல்ரோஹி நீதானையா, என்னையும் தந்தீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் இருந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்த புது ராகம் இருந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பியுள்ளேன். உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பியுள்ளேன். பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே.
புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புது ராகம் இருந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புது ராகம் இருந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் இன்று வல்லவரே, இன்றும் இன்று வல்லவரே. இன்றும் இன்று வல்லவரே, இன்றும் இன்று வல்லவரே. கண்ணீரை கண்டீரையாமப்பா, கரம் பிடித்தீரையா. இஸ்லாம் கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையாமே. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. ஓய்ந்து பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புது ராகம் இருந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புது ராகம் இருந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. இன்றும் என்று வல்லவரே, இன்றும் என்று வல்லவரே. எபினீச நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினீச நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோஹி நீதானையா, என்னையும் தந்தீரையா. எல்ரோஹி நீதானையா, என்னையும் தந்தீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பியுள்ளே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பியுள்ளே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புது ராகம் இருந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து புது ராகம் இருந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஹல்லேலூயா. ದೇವರ ನಲ್ಲವರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅಕ್ಕಿನಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಬಂದೆ, ಅದು ನಾನು ಸುಟ್ಟು ಹೋಗ್ಲಿಲ್ಲಪ್ಪ. ಅಕ್ಕಿನಿ ನಡೆದು ಬಂದೆ, ಅದು ನಾನು ಸುಟ್ಟು ಹೋಗ್ಲಿಲ್ಲಪ್ಪ. ನದಿಯೆಲ್ಲ ದಾಟಿ ಬಂದೆ, ಅದನ್ನ ಮುಳುಗಿ ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ. ನಿನ್ನ ಕೃಪವು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಸನವೂ ಆಗಲಿಲ್ಲಪ್ಪ. ಈ ಕಾಡನ್ನ ಹಾಡಿ ದೇವ್ರ ನಾವು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಯಾಕೆ ಕಾಣದವ್ರು ಇದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
Thank you, Jesus. Hallelujah. அக்கினியில் நடந்து வந்தே அது சுட்டு ஓளிலப்பா, ನದಿಗಳ ದಾಟಿ ಬಂದಿ ಅದು ಮುಳುಗಿ ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ. ನಿನ್ನ ಕೃಪೆಯೋ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ. ನಿನ್ನ ಕೃಪೆಯೋ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ. ನನ್ನ ದೇವನೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಧನಿನಿ. ನನ್ನ ದೇವನೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಧನಿನಿ. ಅಕ್ಕಿನಿಲ್ ನಡೆದು ಬಂದಿ ಅದು ಸುಟ್ಟು ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ. ನದಿಗಳ ದಾಟಿ ಬಂದಿ ಅದು ಮುಳುಗಿ ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ. ನಿನ್ನ ಕೃಪೆಯೋ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ. ನಿನ್ನ ಕೃಪೆಯೋ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ. ನನ್ನ ದೇವನೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಧನಿನಿ. ನನ್ನ ದೇವನೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಧನಿನಿ. ಸಮುದ್ರವ ವಿಭಜಿಸಿದ ಉತ್ತಮ ಮಾರ್ಗ ತಂದ ಎರಿಕೋಟೆ ನಿಂದ ನಿನ್ನ ನಾನದು ಅಗಲಿಸುವ. ಆ ಗೋಲಿಯತ್ತು ದೋಷಿಯಲು ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಗೆದ್ದವರೇ. ಆ ಗೋಲಿಯತ್ತು ದೋಷಿಯನ್ನು ಒಂದು ಕ್ಷಣದಲ್ಲಿ ಗೆದ್ದವರೇ. ನನ್ನ ದೇವನೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಧನಿನಿ. ನನ್ನ ದೇವನೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಧನಿನಿ. ಅಕ್ಕಿನಿಲ್ ನಡೆದು ಬಂದೆ ಆದ್ರೆ ಸುಟ್ಟಿ ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ. ನದಿಗಳ ದಾಟಿ ಬಂದೆ ಆದ್ರೆ ಮುಳುಗಿ ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ. ನಿನ್ನ ಕೃಪೆಯೋ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ. ನಿನ್ನ ಕೃಪೆಯೋ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ. ನನ್ನ ದೇವನೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಧನಿನಿ. ನನ್ನ ದೇವನೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಧನಿನಿ. ವಿವರಿಸಿ ಶೋಧಿಸಿದ ಪ್ರವಾದನ ಆಗಿಸಿದ ಬಂಗಾರ ಮಾಡಿರುವೆ ಹೊಸ ಹೃದಯವ ನೀಡಿರುವೆ. ನನ್ನ ತಲೆಯೇ ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿರುವೆ. ನನ್ನ ತಲೆಯೇ ಎಣ್ಣೆಯಿಂದ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿರುವೆ. ನನ್ನ ದೇವನೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಧನಿನಿ. ನನ್ನ ದೇವನೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಧನಿನಿ. ಅಕ್ಕಿನಿಲ್ ನಡೆದು ಬಂದೆ ಆದ್ರೆ ಸುಟ್ಟಿ ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ. ನದಿಗಳ ದಾಟಿ ಬಂದೆ ಆದ್ರೆ ಮುಳುಗಿ ಹೋಗಿಲ್ಲಪ್ಪ. ನಿನ್ನ ಕೃಪೆಯೋ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ. ನಿನ್ನ ಕೃಪೆಯೋ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ. ನನ್ನ ದೇವನೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಧನಿನಿ. ನನ್ನ ದೇವನೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಧನಿನಿ. ವರ್ಷದ ಪ್ರತಿ ಕ್ಷಣವ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಕಳೆದಿರುವೆ. ಮುಂದಿನ ದಿನಗಳೆಲ್ಲ ನಿನ್ನ ಮಹಿಮೆಯೇ ಕಾಣುವೆವು. ನಾವು ಬದುಕಿ ಇರುವವರೆಗೂ
ಯೇಸು ನಾಮವ ಎತ್ತುವೆವು ನಾವು ಬದುಕಿ ಇರುವರೆಗೂ ಯೇಸು ನಾಮವ ಎತ್ತುವೆವು ನನ್ನ ದೇವನೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಡನಿನೇ ನನ್ನ ದೇವನೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಡನಿನೇ ಅಕ್ಕಿನಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಬಂದಿ ಅದು ಸುಟ್ಟು ಹೋಗ್ಲಿಲ್ಲಪ್ಪ ನದಿಗಳ ದಾಟಿ ಬಂದಿ ಅದು ಮುಳುಗಿ ಹೋಗ್ಲಿಲ್ಲಪ್ಪ ನಿನ್ನ ಕೃಪೆಯೋ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ ನಿನ್ನ ಕೃಪೆಯೋ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಒಂದು ಕ್ಷಣವೂ ಆಗಲಿಲ್ಲ ನನ್ನ ದೇವನೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾವು ನಂಬುವ ನನ್ನ ಬಂಡನಿನೇ ನನ್ನ ದೇವನೇ ನನ್ನ ರಾಜನೇ ನಾನು 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 ನಂಬುವ ನನ್ನ ಬಂಡನಿನೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஏசப்பா நாமத்தில் அற்புதம் நடக்குது. இந்த பாடல் ஏன் பாடுறேனாக்கா, அடிக்கடிக்கு ஏன் பாடுறேனாக்கா, பாடுற இந்த பாடல் காரணம் பிசாசு ஓடணும். ஹல்லேலூயா. பிசாசு ஓடணும், சுகமாகணும். அந்த ஒரு நோக்கத்தோட தான் இந்த பாடலை மறுபடியும் பாடுறதுக்கு நமக்கு ஆசையா இருக்கு. ஹல்லேலூயா. ஏசப்பா அங்க நாமத்துல அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. இல்ல வேற பாட்டு போடணும்னாக்கா நீங்க கமெண்ட்ல போடலாம். வேற பாடுங்க பாஸ்டர். இந்த பாடல பாடணும்னாக்கா ஆண்டு அற்புதம் செய்வா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த ஆன்லைன்ல கலந்து கொண்டு இருக்கிறீங்க. நாகராஜ், காட் பிளஸ் யூ. கஜலட்சுமி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. முக்குந்தா, காட் பிளஸ் யூ. ரத்னா, சுரேஷ், காட் பிளஸ் யூ. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். சுஜனா சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஓகே. ஏசப்பா உங்க நாமத்தில் இந்த அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பாடுவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதம் நடக்குது. Thank you Jesus. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஹல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஹல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள்,
வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவான். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் பெருமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவான். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வன கட்டுகள் இன்று நம் இயேசுவோடை தெரிவாம். மந்திர சூனியம் செய்வன கட்டுகள் இன்று நம் இயேசுவோடை தெரிவாம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதாம் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதாம் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சாத்தானு சதிகளாம் பாவத்தின் வாழ்க்கையாம் இன்று நம் இயேசுவோடை தெரிவாம். சாத்தானின் சதிகளாம் பாவத்தின் வாழ்க்கையாம் இன்று நம் இயேசுவோடை தெரிவாம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதாம் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதாம் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்று அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. 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 அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. நீர் வேண்டும், நீரே வேண்டும். இந்த பாடலை பாடி ஆண்ட நாமத்தை உயர்த்துவோம். நம்ம ஏசாப்பா சொல்லி ஏசாவை பார்த்து நம்ம சொல்லலாமா? அப்பா நீங்க தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, நீர் எனக்கு வேணும் ஆண்டவரே, என்னோட பேச நீங்க எனக்கு வேணும் அப்பா, என்னோட பேசுங்க ஆண்டவரே, இதைய திறந்து பேசிட நீர் வேண்டும் அப்பா, இனிய வார்த்தைகள் சொல்லிட நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனது நிகழா என்றென்றும் வர வேண்டும் அப்பா, உமது கரம் என்னை தேற்றிட வர வேண்டும் அப்பா. இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?
நீர் வேண்டும், நீரே வேண்டும். இயேசுவே எனக்கு நீரே வேண்டும். இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டு சமூகத்தில் கேட்குற ஆண்டவர், நீங்கள் என்னோட பேசுன ஆண்டவரே, நீங்கள் என்னோட பேசுங்கப்பா. ஹிருதய திறந்து உங்களுடைய பேச வேண்டும் ஆண்டவரே. இனிய வார்த்தையை சொல்லிடு நீர் வேண்டும் ஆண்டவரே சொல்லி ஆண்ட நாமத்தை உயர்த்துகிறோம். ஓ இயேசுவே, ஆண்ட சமூகத்தை ஒப்பு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா. ஓ இயேசுவே, ஹல்லேலூயா. அப்பா இயேசுவே, எங்களுக்கு நீரே வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்களோடு பேசும் ஆண்டவரே. தினதோடு எங்களோடு பேசுகிற தேவன் எங்களோடு பேசும் அப்பா. எல்லாரோடு பேசும் ஆண்டவரே. வார்த்தையினால தேற்றுங்கப்பா. நிகழா என்றென்று வர வேண்டும் ஆண்டவரே. உடைய கரம் தேற்றிட வர வேண்டும் அப்பா. ஓ நீர் வேண்டும், நீரே வேண்டும். இயேசுவே எனக்கு நீரே வேண்டும். நீர் வேண்டும், நீரே வேண்டும். இயேசுவே எனக்கு நீரே வேண்டும். பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு. பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு. ஹிருதயம் திறந்திட பேசிட நீர் வேண்டும். இனிய வார்த்தை சொல்லிட நீர் வேண்டும். இதயம் திறந்து பேசிட நீர் வேண்டும். இனிய வார்த்தை சொல்லிட நீர் வேண்டும். பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசும். சொல்லுவோமா? பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு. எனது நிலையாய் என்றென்று வர வேண்டும். உமது கரம் என்னை தேற்றிட வர வேண்டும். எனது நிலையாய் என்றென்று வர வேண்டும். உமது கரம் என்னை தேற்றிட வர வேண்டும். பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு. பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு. நீர் வேண்டும், நீரே வேண்டும். இயேசுவே எனக்கு நீரே வேண்டும். நீர் வேண்டும், நீரே வேண்டும். இயேசுவே எனக்கு நீரே வேண்டும். பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு. பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு. இதயம் திறந்திட பேசிட நீர் வேண்டும். இனிய வார்த்தை சொல்லிட நீர் வேண்டும். இதயம் திறந்து
நீர் வேண்டும், இனிய வார்த்தைகள் சொல்லிட நீர் வேண்டும். பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு. நேது நிலையாய் என்று வர வேண்டும், உமது கரம் என்னை தேற்றிட வர வேண்டும். எனது நிலையாய் என்று வர வேண்டும், உமது கரம் என்னை தேற்றிட வர வேண்டும். பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு. சொல்லுவோமா? பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு. நீர் வேண்டும், நீரே வேண்டும், இயேசுவே எனக்கு நீரே வேண்டும், நீர் வேண்டும், நீரே வேண்டும், இயேசுவே எனக்கு நீரே வேண்டும். பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு. சொல்லுவாமா? அப்பா என்னோட பேசுமாப்பா, வார்த்தை மூலமா பேசும் ஆண்டவரே, கனவு மூலியமா பேசும் ஆண்டவரே, ஊழியக்காரன் மூலியமா பேசும் ஆண்டவரே. அப்பா என் தேவன் எங்களோடு தரிசனம் மூலியமா பேசும் ஆண்டவரே. இது எங்களோடு பேசணும் ஆண்டவரே, நான் கேட்கணும் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஹிருதயத்திலிருந்து பேசுற நீர் வேணுமாப்பா. உம்மிடத்துல பேசாம யாரோட பேச முடியாம ஆண்டவரே. அப்பா இனிய வார்த்தை சொல்லிட அப்பா நீர் வேண்டும் அப்பா. அப்பா சமூகத்தில் ஓடி வந்து பேசணும் ஆண்டவரே. அப்பா உம்மிடத்தில் ஆண்டவர் பேசணும் ஆண்டவரே. அப்பா எல்லாமே உம்மிடத்தில் ஆண்டவரே சொல்லிக்கொண்டு அப்பா சமூகத்தில் சொல்லிக்கொண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அப்பா அர்ப்பணித்து ஜெபித்து வாழ ஓ ஆண்டவர் நீர் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நீங்க எல்லாமே வாழ்க்கை இல்லப்பா, நீங்க தான் ஆண்டவரே வாழ்க்கை. நீங்க இருந்தாதான் ஆண்டவர் ஜீவன், நீங்க இருந்தாதான் ஆண்டவரே அப்பா இந்த வாழ்க்கை. நீங்க இருந்தாதான் ஆண்டவரே எல்லாமே ஊழியம், நீங்க இருந்தாதான் ஆண்டவரே அப்பா மதிப்பாங்க. நீங்க இருந்தாதான் ஆண்டவர், நீங்க இல்லைனாக்கா ஒண்ணுமே இல்லப்பா. நீங்க எங்களோடு கூட எப்பொழுது இருக்க வேண்டும் அப்பா. உடைய அபிஷேகம் எங்களுக்கு இருக்கணும் ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களுக்கு இருக்கணும் ஆண்டவரே, உடைய பிரச்சனைகள் இருக்க வேண்டும் அப்பா, உடைய மகிமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீ இருந்தாலே போதும் அப்பா, எல்லாமே எங்களுக்கு வந்துடும் அப்பா. நீர் இருந்தாலே போதும் அப்பா, எல்லாமே நீர் ஆண்டவர் தந்து நடத்துகிற தேவன் அப்பா. நீர் எங்களோடு கூட இருப்பீராக, எங்களோடு கூட இருப்பீராக. நீ எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, நீ பேசும் ஆண்டவரே, நீ பேசுகிற தேவன் ஆண்டவரே, ஜீ உள்ள தேவன் அப்பா, உயிரோடு இருந்த தேவன் அப்பா, இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுகிற தேவன் அப்பா, நீ பேசுவராக, நீங்க பேசுவராக, நீங்க பேசும் ஆண்டவரே அப்பா, நீங்க பேசும் ஆண்டவரே. நீங்க பேசுறது விட மாட்டோம் ஆண்டவரே அப்பா. நீங்க பேசுவீங்க, நீங்க பேசுவீங்க, நீங்க பேசுவீங்க, நீங்க பேசுவீங்க, நீங்க பேசும் ஆண்டவரே.
இப்படி பிரச்சனை தான் பேச மாட்டேன், இப்படி தரிசனம் தான் பேச மாட்டேன், இப்படி வார்த்தைகளை பேச மாட்டேன். அப்பா எல்லாம் தடவை நீக்கிற தேவன், நீங்க பேசுற தேவன். நீங்க பேசும்போது அப்பா என் தேவன் அப்பா வல்லமையா இருக்கும் மாட்டேன். நீங்க பேசும்போது சந்தோஷமா இருக்கும் மாட்டேன். நீங்க பேசும்போது ஒரு பரிசுத்தம் காணப்பட மாட்டேன். நீங்க பேசும்போது எனக்கு சுகம் உண்டாக மாட்டேன். நீங்க பேசும்போது அக்கினியா இருக்க மாட்டேன். நீங்க பேசும்போது விடுதலையா இருக்க மாட்டேன். நீங்க பேசும்போது கட்டுரு ஒடிய மாட்டேன். நீங்க பேசும்போது விடுதலாக மாட்டேன். பேசுறாக நீங்க பேசின ஆண்டவரே, நீங்க பேசுற சத்தம் என் காது கேட்கணும் ஆண்டவரே. என் காது திறக்கப்படுவதாக, என் ஆவிக்குரிய காது திறக்கப்படுவதாக. நீங்க பேசுற வார்த்தை கேட்க முடியாக கேட்கப்படுவதாக. பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசும் சொல்வாமா. பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு. பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு. ஹிருதயம் திறந்திட பேசிட நீர் வேண்டும். இனிய வார்த்தைகள் சொல்லிட நீர் வேண்டும். இதயம் திறந்து பேசிட நீர் வேண்டும். இனிய வார்த்தைகள் சொல்லிட நீர் வேண்டும். பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு. பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு. எனது நிலையாய் என்றென்று வர வேண்டும். உமது கரம் என்னை தேற்றிட வர வேண்டும். எனது நிலையாய் என்றென்று வர வேண்டும். உமது கரம் என்னை தேற்றிட வர வேண்டும். பேசு என்னோடு பேசு ஏசப்பா, என்னோடு பேசு. 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 தேவன் பேசுகிற தேவன். சிறு பையன் சாமுவேல் 3 வயது இருக்கலாம், 4 வயது இருக்கலாம், 10 மாச குழந்தை கூட இருக்கலாம். சிறு குழந்தையோட ஆண்டவர் பேசினவர் நம்மள பேச மாட்டாரா? சாமுவேல் சாமுவேல் சாமுவேல், இதோ அடியேன் இங்க இருக்கிறேன், இதோ அடியேன் இங்க இருக்கிறேன், இதோ அடியேன் இங்க இருக்கிறேன். சாமுவேலோடு பேசின தேவன் உங்களோடு எங்களோடு பேச மாட்டாரா? தேவன் பேசுகிற தேவன், தேவன் பேசுகிற தேவன். சிறு குழந்தையோடு பேசின தேவன் நம்மோடு பேச மாட்டாரா?
தேவன் பேசணும். ஏசப்பா பேசினதான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஏசப்பா நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, நீங்க பேசும் ஆண்டவரே, நீ பேசும் ஆண்டவரே, நீ பேசும் ஆண்டவரே. ஆபிரகாமோடு பேசுனீங்க, மோசேயோடு பேசுனீங்க. பேசுகிற தேவன், பேசுகிற தேவன், பேசுகிற தேவன், பேசுவீராக, பேசுவீராக, நீங்க பேசுவீராக, நீங்க பேசுவீராக. அப்பா பேசும்போது விடுதலாகும், பேசும்போது சுகமாகும், பேசும்போது மாந்திரி கட்டு செய்வன் கட்டலாம் ஒட்டைந்து விழுவோம். நீங்க பேசும்போது அற்புதம் நடக்கும். ஓ இயேசுவே, நீங்க பேசுகிறாக, பேசுற சத்தம் கேட்கணும் ஆண்டவரே. எங்களோடு பேசுகிறாக, பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே. கண்ணீர் துடைப்பீராக, விடுதலாக்கிறாக. சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, தீய சக்தியை மாந்திர கட்டு செய்வன கட்டு, அசுத்தக்கிலிருந்து, வியாதியிலிருந்து, வேதனிலிருந்து, இருளிலிருந்து, பிரிவினிலிருந்து சுகமாக்கிறாக. ரத்தம் விடுதலாகிற ரத்தம் என் மேலே, தேவனுடைய வார்த்தையின் மேலே, தெய்வ பிரசனம் என் மேலே, தெய்வ மகிமை என் மேலே நான் விடுதலாக்கி கொண்டிருக்கிறேன். ஓ இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. விடுதலாக்கி கொண்டிருக்கிறீங்க, சுகமாக்கி கொண்டிருக்கிறீங்க, பலனா நடத்தி கொண்டிருக்கிறீங்க, ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கீங்க. உன் பாதத்தை ஒப்புடுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நம்முடைய வார்த்தை மூலியமாக எங்களோடு பேசுகிறாக. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். தேவன் நம்மோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். அவர் வார்த்தை நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. இருக்கிறீங்க, லைவ்ல இருக்கிறீங்க, உமக்கு நன்றி. எல்டனா சிஸ்டர், காட் பிளஸ் யூ. லக்ஷ்மி, ரகு சிஸ்டர், காட் பிளஸ் யூ. டாக்டர் ராஜ், காட் பிளஸ் யூ. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. நாகராஜ் பிரதர், காட் பிளஸ் யூ. கஜலக்ஷ்மி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. முகுந்த பிரதர், காட் பிளஸ் யூ. ஜெயகர் ஜேம்ஸ், காட் பிளஸ் யூ. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ரத்னா சுரேஷ், காட் பிளஸ் யூ. டேவிட் தயானந்த் பிரதர், காட் பிளஸ் யூ. ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்ம பார்ப்போம். வாருங்கள். மலேக்கியா 3 அதிகாரம் 13 வசனத்தை எடுத்துக்குவோம். இந்த வசனம் மூலியமா தியானிக்க போறோம். இந்த வசனத்தை எடுத்துக்கு நம்ம ஆண்டவர் வார்த்தை நம்ம கேட்க போறோம். மலேக்கியா 3 அதிகாரம் 13 வசனம். மலேக்கியா 3 அதிகாரம் 13 வசனத்துக்கு பார்க்கும்போது, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் மூலியமாக நாங்கள் பார்க்க போறோம். என்ன சொல்றாரு ஆண்டவரே? நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுகள் கடினமா இருக்கிறது. நீங்க எனக்கு விரோதமா பேசுற பேச்செல்லாம் கடினமா இருக்கு, எனக்கு இஷ்டமே இல்லை, நீங்க எனக்கு விரோதமா பேசுறீங்க. ஆண்டு சொல்றாரு, என்ன மாதிரி விரோதமா பேசிட்டோம் அப்படி நீங்க நினைக்கிறீங்க. அது கூட அங்க சொல்றாரு ஆண்டவர். பாருங்க, அது கூட அப்படி சொல்றாரு அங்க வசனத்தை பார்க்கும்போது. நீங்கள் எனக்கு விரோதமா பேசின பேச்சுகள் கடினமா இருக்கு, ஆனாலும் என்னதான் பேசணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க. என்ன நினைக்கிறீங்க? அது ஆண்டு சொல்றார். உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம்? அவர் அறிக்கையிடாமலும் மன திரும்பாமலும் அவர் குறித்து தேவன் சொன்னதை எல்லாவற்றையும் எதிர்த்து நின்றார்கள். அப்படின்னாக்கா மன திரும்பாமல் அறிக்கையிடாமல் இருக்கிறதே தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதா? அர்ப்பணிச்சு வாழ்றது வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. தேவன் நம்பிக்கை வைத்து வாழ்றது தான் வாழ்க்கை. ஹல்லேலூயா.
மன திரும்புதல். தேவன் சொன்ன வார்த்தைகளை எதிர்த்து நிற்கக்கூடாது. எதிர்த்து நிற்கிறது எப்படின்னாக்கா மன திரும்பாமல் போகிறது, அவர் சொல்லாமல் செய்யாமல் போகிறது, அவர் சொல்ல நம்ம கேட்காம போகிறது, அதே விரோதமாக இருக்கிறது. அது எதிர்த்து நிற்கிறதுக்கு சமம். அப்படி இருக்கக்கூடாது நாம். அப்போ ஆண்டவர் வார்த்தை அப்போ என்னதான் விரோதமாக பேசுகிறோம்? இப்படி தான் விரோதமாக. தேவனை செவிப்பது விருதா. தேவனிடத்தில் அவரது ஜனங்கள் இதை விட கடினமாக வார்த்தைகள் சொல்ல முடியும். பாருங்க, இங்கே வந்து என்ன பண்ணுறாரு? 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனை செவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் சேனைகள் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? பாருங்க, என்ன விரோதமாக பேசுகிறாங்கனாக்கா, தேவன் விரோதமாக பேசுகிறாங்க. ஐயா, நான் ஊழியம். தேவன் விரோதமாக பேசுறது என்ன ஊழியம்? என்ன அவர் கட்டளை கீழ்ப்படினோம்? என்ன நம்ம துக்கித்து நடக்கணும்? அதில் என்ன பிரயோஜனம் இருக்கு? நம்மளை பார்த்து சொல்கிறாங்களே, என்ன ஆனால் பைபிள் எடுத்துன்னு ஓடுறீங்க சர்ச்சுக்கு? தேவன் விரோதமாக பேசுகிறவங்க எப்படி பேசுவாங்க? என்ன எப்போ பார்த்தாலும் பைபிள் எடுத்துன்னு, எப்போ பார்த்தாலும் ஜபா, எப்போ பார்த்தாலும் என்ன அப்படியே துக்கித்து அப்படியே ஜபம் பண்ணுறது. மற்றவங்களுக்காக என்ன பாரத்தோடு ஜபம் பண்ணுறீங்க? அதில் என்ன பிரயோஜனம்? யார் பேசுகிறாங்க? தேவன் விரோதமாக பேசுகிறாங்க. தேவன் விரோதமாக பேசுகிறாங்க. அதுதான் ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் பேசுறது எனக்கு கடினமாக இருக்கிறது. அப்புறமா சொல்லுவாங்க, நாங்கள் என்ன பேசுனோம்? ஒன்றும் பேசலையே. ஐயோயோயோ, நானால ஆண்டவருக்கு விரோதமாக நான் பேசணும் கிடையாது. ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஜபிக்கிறவங்களை பார்த்து ஓவராக ஜோம் பண்ணாது. பைத்தியக்காரன் ஆகிடுவேன், டிப்ரெஷன் ஆகிடுவேன். ஓவராக பைபிள் வாசிக்காத, ரொம்ப ப்ரேயர்னு இருக்காத. ரொம்ப ஜபம் பண்ணாதான் பிரச்சனை வருது, ரொம்ப பைபிள் வாசினா பிரச்சனை வருது. ஒரு லிமிட்டாரு. இதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக பேசுறது. இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? வேலை பாரு. ஜோம் பண்ணா சோறு கிடைக்குமா? தேவனை தேடினாக்க சாப்பாடு கிடைக்குமா? போய் வேலை பாரு. வேலை செஞ்சாதான் சாப்பாடு. இந்த காலத்தில் படித்தாதான் சாப்பாடு, வேலை செஞ்சாதான் சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு இல்லை. உலகத்தாருடைய ஆலோசனை, உலகத்தை பார்த்து பார்த்து வாழ்கிறவங்களுக்கு, உலகத்தை வேலை செய்து சம்பாதிச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு பார்க்குற உலக வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும். ஆண்டை தேடுறவங்களுக்கு வேலை இல்லாமல் சோம்பேறியை வச்சிருவார் ஆண்டவர். உனக்கு வேலை கொடுக்காம வச்சிருவார் ஆண்டவர். உனக்கு வேலை தருவார் ஆண்டவர். நல்ல ஒரு பொசிஷனில் வைப்பார் ஆண்டவர். நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிற இடத்துல நீங்கள் சமாதானமாக ஆசீர்வாதமாக வைக்கிற தேவன் அதான் ஆண்டவர். அல்லேலூயா. அவரை சேவிப்பதுனாலே, அவரை துதிக்கிறதுனாலே, அவர் எப்படி இருக்கணும்னாக்கா, நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னாக்கா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சமாதானமாக வைப்பார் ஆண்டவர். எல்லா இடத்துலையும் சமாதானம் வைப்பார் ஆண்டவர். அவர் உங்களோடு கூட இருக்கிறது மற்றவங்களுக்கு புரிய வைப்பார் ஆண்டவர். அவங்க சொல்லுவாங்க, இல்லை உங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு, உங்கள் முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, உங்களோட பேசும்போது ஏதோ என் கஷ்டம்லாம் சொல்லிக்கணும்னு தோண்டுது. உங்க கூட அந்த கஷ்டம் சொல்லலாம், ஆண்டவர் கூட கஷ்டம் சொல்லிக்கிறாங்க. அல்லேலூயா. இதுதான் பிரயோஜனமாக இருக்குது. மற்றவங்களை இதெல்லாம் தெரியாது. ரொம்ப ஜெபம் பண்ணாத. ஜெபம் பண்ணாக்கா இதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிற காரியங்கள், தேவனுக்கு விரோதமாக பேசுகிற காரியங்கள். அப்போ இவங்க எப்படிப்பட்ட என்னன்னாக்கா, 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மலைக்கியா 13:15. இங்கே எப்படி இருக்குன்னாக்கா, இப்பொழுது ஆங்காரிகளையும் பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுத்துகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறவர்கள என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னு என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஐயோ ஆங்காரி பெருமையாக இருக்கிறவன் தான், அவன் தான்ப்பா பெஸ்ட்டு. திருடி கொள்ளை அடித்து மோசம் பண்ணி 4 பேர் தலை உடைச்சி ஏமாற்றி பணத்தை சம்பாதிச்சு வாழ்றான் பார், அவன் தான்பா ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது என்ன செய்கிறாங்க, அவனை வந்து திடப்படுத்துகிறாங்க. பா, என்ன காரு, என்ன கோல்டு, என்ன வசதி, என்ன அப்பா, அது திடப்படுத்துகிறாங்க. வாழ்ந்தா அவன் மாதிரி லைஃப் வாழணும்.
அப்போ யாரை திடப்படுத்துகிறாங்க? ஆங்காரியங்களை பாக்கியவான்ன்றாங்க. அந்த தீமையை வந்து என்ன செய்கிறாங்க? பலப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து இங்கே தேவனை வந்து என்ன பண்ணுறாங்க? இடம் போட்டு பார்க்குறாங்க. பெருமைக்காரங்களை வந்து உயர்த்துறாங்க. பா, பெருமையாக வாழ்கிறேன்னு உயர்த்துறாங்க. அவன் பெருமையாக பேசுவான். ஒரு நாளைக்கு செலவு 20,000 ரூபாய் தெரியுமா? 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனு கீழாக பேசுவான். யாரு? இந்த ஆங்காரி. என்ன சொல்லுவான்? ஹேய், ஒரு மாதத்துக்கு சம்பளம் உனக்கு 20,000 ரூபாய், ஒரு நாள் செலவு எனக்கு 20,000 ரூபாய் தெரியுமா? என்ன தகுதி இருக்கு உனக்கு? பா. அப்போ இவனை குறித்து என்ன பண்ணுவாங்க? பெருமையாக பேசுவாங்க. வாழ்க்கை பாரு. யார் பேசு? தேவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்களா? ஆங்காரியம் பெருமையாக இருக்கிறவங்களை உயர்த்தி பேசுவாங்க. இங்கே பார்க்கும்போது இதுதான் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு விரோதமாக பேசுகிறீங்களே, எனக்கு விரோதமாக பேசுகிறீங்களே. ஹல்லேலூயா. அப்போது நம்ம பேசுகிற பேச்செல்லாம் ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பேச்செல்லாம் நியாயத்தில் கொண்டு வருவார். சிலர் பேசும்போது மாற்றி பேசுவாங்க. டென்ஷனாக வர மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் ஆண்டு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஆடிட்டர் இருந்தார். வருஷம் நல்லா பண்ணிட்டு இருந்தார். அந்த ஆடிட்டர் பார்த்தீங்கன்னாக்கா மாற்றி பேசுவார். ஜாஸ்தி காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். முன்னெல்லாம் காசு கம்மியாக தான் பார்த்துருந்தாரு, கரெக்டாக இருந்தார். இப்போ நிறைய காசு பார்க்க ஆரம்பித்தான்னு ரொம்ப பெருமை. மாற்றி பேசுறது. அல்ல, அவர்களே நான் பேசுன்னு சொன்னேன். பணத்து பேயாக இருக்காதீங்க, பணத்து மேலே ஆசையாக இருக்காதீங்க. பணம் வந்து பாவத்துக்கு வேறு, சாபத்தை கொண்டு வந்துடும். தேவனை பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ ஏன்னாக்கா இது நம்ம சொல்றோம்னாக்கா, நான் பேசுறதும் தேவன் கேட்பாரு. இப்படி பேசிட்டாக்கா ஆண்டவர் கேட்க மாட்டாரு. நான் பேசுறதும் ஆண்டவர் கேட்பாரு. ஒரு நியாயமாக இப்படி பேசும்போது ஆண்டவர் கேட்பாரு, என்ன இப்படி பேசுனேன்னு. பணத்தின் பின்னாடி ஓடாதீங்க, பணப்பேயா இருக்காதீங்க. பணம் தான் வேறு பாவத்துக்கு. பெருமை வானா சொல்லி அவங்க பேசும்போது ஆண்டவர் கேட்குறாரு. பாருங்க, ஆங்காரியங்களே பெருமைப்படுத்துறது. இவங்க வந்து ஆண்டுக்கு விரோதமாக செயல்படுறவங்கெல்லாம் பெருமையாக பேசுவாங்க. பெருமை, எத்தனை பெருமை. என்னுடைய லைஃப் இப்படி, என்னுடைய தாத்தா இப்படி, என் குடும்பம் இப்படி, என்னுடைய வாழ்க்கை இப்படி, நான் அப்படி. பெருமை பேசுகிறவங்கெல்லாம் தேவன் விரோதமாக பேசுகிறாங்க. அதனால் ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வருவார். யோபு 21 அதிகாரத்தில் 7-15 வாசிக்கும்போது, மனிதர் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து அறியாமலினால் தங்கள் எண்ணங்கள் இதை தவறுகளாக செய்கிறார்கள். அவங்க எண்ணங்கள் எப்படின்னாக்கா, இதெல்லாம் ஆண்டவங்க கேட்பார், இதெல்லாம் கேட்க மாட்டார், இதெல்லாம் ஆண்டு நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு கொண்டு வருவார். என்ன பேசுகிறோம் அதெல்லாம் கொண்டு வருவார். கொண்டு வந்து நியாயத்தில் தீர்ப்பார் ஆண்டவர். அதனால ஆண்டவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் நாங்களும் என்ன பேசுகிறோம், பேசுறது அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆங்காரிகளை நம்ம பெருமைப்படுத்துறதல்ல, பணக்காரங்களை பெருமைப்படுத்துறதல்ல, பெரிய ஏன்னா அது நமக்கு தேவையில்லை. நம்ம ஆண்டவர் பயந்து நடக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவருக்கு விரோதமாக பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பிரியமான பேச்சாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஓகே, 16 வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன விரும்புகிறார் பாருங்க. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? ஓகே, விரோதமாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். என்னதானமாக பேசிட்டோன்னு என்றீங்கன்றாரு. இப்படியெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்றார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் என்ன பிடிக்கும்? அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர்
தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் என்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பேசுகிறீங்க அதெல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். அது ஞாபக புஸ்தகம் எழுதி வைத்தாக்கா அது உங்களுக்கு நன்மையாக உண்டாகுது. ஹல்லேலூயா. ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக பேசும்போது, ஆண்டவருக்கு பயந்து பேசும்போது, அப்போ நீங்கள் பேசிக்கொள்கிறது கவனிக்கிறார் ஆண்டவர். நீங்கள் ஒருத்தர் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமாக இல்லது, ஐயோ எனக்கு பயமாகுதுப்பா அப்படிலாம் இதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. கவனித்து ஞாபக புஸ்தகம் எழுதுகிறார். ஞாபக புஸ்தகம் எழுதும்போது அதெல்லாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் எழுதப்படுது. அப்போ நாங்கள் பேசுகிறதெல்லாம் எழுதப்படுது. அப்போ எல்லா காரியத்தை பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ பேச்சில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஆண்டவர் பயந்து நடக்கும்போது, ஆண்டவர் பிரியமாக பேசும்போது, ஆண்டவர் வார்த்தையில் இருக்கும்போது அந்த வார்த்தையை கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். நீ எப்படிப்பட்டவன், நீ உன் பேச்சில் தான் ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணுவார், ஆசீர்வாதம் நடத்துவார். பெருமையின் பேச்சு, வஞ்சனமான பேச்சு, மாயமான பேச்சு, முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு, இப்படியெல்லாம் பேசுகிற பேச்செல்லாம் இந்த உலகத்துக்கு செட் ஆகும், ஆனால் தேவன் முன்பாக செட் ஆகாது. ஹல்லேலூயா. மைக்கு முன்னாடி பேசலாம், யாருக்கு தெரியாதுன்னுட்டு, ஆனால் ஆண்டவர் தெரியும். மைக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், நான் ரொம்ப நல்லவன் மாதிரி காட்டிக்கலாம், நான் தான் ரொம்ப பக்கா பர்ஃபெக்ட்டுன்ட்டு, ஆனால் ஆண்டவர் தெரியும் நீ பர்ஃபெக்டாக நீ யாருன்னுட்டு. ஹல்லேலூயா. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் பயந்து நடக்கும்போது அதுதான் ஆண்டவர் ஞாபக புஸ்தகம் எழுதுறாரு. மாயமோ வஞ்சனமோ தந்திரமோ வானா, இருக்குது மாதிரி பேசி இருக்கிற மாதிரி நடந்துக்கும் போது, இருக்கிற மாதிரி சொல்லி போகும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இருக்கிற வண்ணமாக நடக்கும்போது அப்படி ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். சத்தியத்தைப்படி பேசுங்களே. ஏன் பொய் பேசி அத்தனைத்துக்கு இன்னொரு பொய் பேசி அதுக்கு ஒரு 100 பொய் பேசிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துன்னு, மற்றவங்க வாழ்க்கையை கெடுத்துன்னு, ஊரை கெடுத்துன்னு, தேசத்தை கெடுத்துன்னு, எதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அசிங்கமான வாழ்க்கையில் நம்ம இருக்கிறவனமாக பேசும்போது, சத்தியத்தை மாதிரி பேசும்போது, எஸ் நோ பேசிட்டு போனாங்க என்ன ஆயிடுது, அங்கே தான் நம்ம ஜெயிச்சுன்னு வர்றோம். அப்படி பேச பழகிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எதுவுமே என்ன செய்யக்கூடாது, மூடி மறைக்கக்கூடாது, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பேசுறதெல்லாம் ஆண்டவர் கவனிப்பார். 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் சம்பாதத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சேனைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் எனக்கு ஊழியர் செய்கிற தன்னுடைய குமாரனை கட்சிக்கிறது போல் நான் அவர்களை கட்சிப்பேன். பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் அவங்களை பசங்களை சரிப்படுத்துவேன். அவரெல்லாம் அவங்க பிள்ளைங்களாம் ஆண்டவர் சேர்த்துக்கொள்றாருனாக்கா, தகப்பன் பிள்ளை எப்படி அதற்றி சரிப்படுத்தி கரெக்டாக கொண்டு போகிறாரு, அது போல் ஆண்டு நம்ம கொண்டு போகிற தேவன் பிள்ளைங்களாக்கு தேவனுக்கு பயந்து நடங்க. அவரை நம்ம தேற்றி நம்மளை பலப்படுத்தி, இப்படி பேசக்கூடாது, இப்படி நடந்து கொண்டோம் உணர்வு வைப்பார், அது ஒப்பு கொடுக்க வைப்பார். ஆண்டவரே நான் இப்படி பேசிடக்கூடாது, ஆண்டவரே என்ன மன்னியுமாப்பா, என்ன மன்னியுமா ஆண்டவரே, இனிமேல் நான் இப்படி பேச மாட்டேன் ஆண்டவரே, இப்படி ஒரு பெருமை எனக்கு வானா ஆண்டவரே, நான் பெருமையாக பேசுகிறேன்னா ஆண்டவரே வானா ஆண்டவர், இந்த பெருமை வானா எனக்கு. ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் இதெல்லாம் என்ன பண்ணுவார், அதெல்லாம் சரிப்படுத்தின வருவார். அதனால் திருந்த முடியாது செய்வார் ஆண்டவர். சில நேரத்தில் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, ஏன் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறீங்க, ஒருவேளை இந்த பெருமையாக பேசுறதுனால தான் இப்படி செய்கிறாரா, இனிமேல் நான் பெருமையாக பேச மாட்டேன் ஆண்டவரே. மன திரும்புதல். ஹல்லேலூயா. இங்கே தான் ஆண்டவர் தாய் அவர் தகப்பன் எப்படி மகனை சரிப்படுத்த அப்படி தான் சரிப்படுத்துவார். அங்கே தான் நம்ம திருந்துறோம். இப்படி பேசுறதுனாலே நான் இப்படி ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறேன்னா, ஓகே இப்படி நான் பேச மாட்டேன், இனிமேல் ஒழுங்காக இருக்கிறேன். அதுதான் ஆண்டு எதிர்பார்க்குறாரு. அப்படி தான் ஆண்டை சரிப்படுத்தின வருவார். ஆங்கார பேச்சுனாலே தான் நான் டிஸ்டர்ப் ஆகிறோன்னா, இனிமேல் நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, இனிமேல் கரெக்டாக இருக்கிறேன் ஆண்டவரே, என்ன மன்னியுமாப்பா, மன்னித்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பிரியமாக நடக்கும்போது அவர் என்ன சரிப்படுத்தி கொண்டு வருவார்.
அப்போ நீ சரிப்படுத்திக் கொள்றதுக்கு நீ தகுதியாகிற, நான் சொல்றது நீ கேட்கிற, அப்போ தகுதிப்படுத்துறதுனால ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களை மேலே 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 கொண்டு வந்து நிற்பார். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதித்து கொண்டு வருவார் எல்லாவற்றையும். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் செய்வார். அது மட்டுமல்ல, நம்மளை எப்படியா நினைப்பா தெரியுமா? என் சொத்து நீ. அவரு இந்த என் சம்பாதத்தை சொல்ற போது என் சொத்து நீங்களா, எனக்கு பிரியமா வாழ்ற நீங்களா என் சொத்து, என்னுடைய ப்ராப்பர்ட்டி. எப்படி நம்ம ப்ராப்பர்ட்டினாக்கா, ஏய் இது என் இடம், என்னுடைய ப்ராப்பர்ட்டி, இது என் பேர்ல பட்டா கொடுத்துருக்கு, அது பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? ஒரு எவ்வளோ அது மேலே நீங்கள் கொடுக்குற இது ரெஸ்பான்ஸ், அதுக்கு மேலே எவ்வளோ ஒரு பொறுப்பாக இருக்கிறீங்களோ அது போல் ஆண்டவர் என்னுடைய சொத்து. யாரே? உங்களை எங்களை என்னுடைய சொத்துன்றார் ஆண்டவர். ஆண்டவர் பயந்து நடக்கிறவர்களுக்கு, ஆண்டவர் பயந்து நடக்கிறவர்களை ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய சொத்து, என்னுடைய ப்ராப்பர்ட்டி. ஹல்லேலூயா. இப்படியே தான் ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆண்டவர் பயந்து நடக்கும்போது, அவர் பிரியமா நடக்கும்போது, அவர் பிரியமா பேசும்போது நம்ம மேல அவருக்கு ஒரு கண்ணு வைக்கிறார். ஏய் இது என்னுடைய சொத்து, இது எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவள், இது என்னுடைய சொத்து. இதெல்லாம் ஆண்டவர் சார் என் சொத்தாக சேர்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறார்கள் அவங்களெல்லாம் சொத்தாக சேர்த்து வைத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துர்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழிய செய்கிறவருக்கும் அவர் ஊழிய செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஹல்லேலூயா. எங்க பார்க்கும்போது, அப்பொழுது நீங்கள் நீதிமானும் துர்மார்க்கும் தேவனுக்கு ஊழிய செய்கிறவனுக்கும் அவர் ஊழிய செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஹல்லேலூயா. டிஃபரண்ட் தெரியும். இவன் நீதிமான், இவன் துர்மார்க்கன், இவன் ஊழிய செய்கிறவன், இவன் ஊழிய செய்யாதவன். இங்கதான் ஆண்டு புரிய வைக்கிறார். ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருவார். என்ன வித்தியாசம்னாக்கா, அவனுக்கிட்ட இந்த குணம் இருக்கு, இவனுக்கிட்ட இந்த குணம் இல்ல. இவங்கிட்ட இந்த குணம் இருக்கிறதுனால இவன் தேவனுக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கிறான், இவங்கிட்ட இந்த குணம் இல்லை, இவன் தேவனுக்கு கீழ்ப்படியாத இல்லவனா இருக்கிறான். வித்தியாசம் தெரிது பார். ஹல்லேலூயா. வித்தியாசத்தை கொண்டு வருவார் ஆண்டவர். ஊழியத்தில் ஒரு வித்தியாசம் கொண்டு வருவார். சும்மா கிடையாது. யாரை வேணா ஏமாத்தலாம், தேவனை மாத்திரம் ஏமாற்ற முடியாது. வித்தியாசத்தை கொண்டு வருவார் ஊழியத்தில். தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கும் தேவனுக்கு பயப்படாத நடக்கிற ஊழியத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருவார் ஆண்டவர் உலகத்தில். ஹல்லேலூயா. நீதிமானுக்கும் துர்மார்க்கனுக்கும் ஊழிய செய்யறவங்க ஊழிய செய்யாத ஒரு வித்தியாசம் கொண்டு வருவார் ஆண்டவர். அந்த வித்தியாசத்தை தான் காண்பீர்கள். ஹல்லேலூயா. அப்ப 3:18 சொல்லும் போது, அப்ப இந்த வித்தியாசத்தை நீங்க காண்பீர்கள் என்று இங்க வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப வித்தியாசம், வித்தியாசம். ஹல்லேலூயா. தேவன் உண்மையா செவிப்பவர்களுக்கும் செவிக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தேவன் ஒரு நாள் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு உண்மையாய் செவிப்பவர்களுக்கும் செவிக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தேவன் ஒரு நாள் வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட தேவன் தான் தேவன். ஆண்ட வல்லமுள்ள தேவன் நியாயத்தீர்ப்பை கொண்டு வருவார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருவார். ஆண்டவர் சரியான பாதை நடத்துவார். அதுதான் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் பயந்து நடக்கும் ஒரு வித்தியாசத்தில் இந்த உலகத்தில் வைப்பார் ஆண்டவர். என்னப்பா இங்க ஒரு வித்தியாசமா இருக்கிறாங்க, அதுதான் ஆண்டவர் வித்தியாசமா வைப்பார். முடியாது செய்ய வைக்கிறாரே, ஒரு வித்தியாசமா இருக்கிறாங்களே, அதான் வித்தியாசம். ஹல்லேலூயா. ஒரு டிஃபரண்ட், ஒரு வித்தியாசம் கொண்டு போய் நடத்துகிற தேவன். அப்பதான் ஊழிய செய்கிறவர்கள் ஊழிய செய்யாதவர்கள் வித்தியாசத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. இது வித்தியாசம் இருக்கும். ஐயோ இவங்க கிட்ட நல்ல குணங்கள் இருக்குப்பா, ஆனால் இவங்ககிட்ட இந்த குணங்கள் எல்லாம் இல்லையே, இதெல்லாம் ரொம்ப பேட் கேரக்டராக இருக்காங்களே, அப்பா இதெல்லாம் பேட் கேரக்டராக இருக்காங்களே, எப்படி இது? ஊழியங்கள் வித்தியாசம். ஹல்லேலூயா.
அதனால தான் நம்ம ஆண்டு விரதமாக பேசக்கூடாது, ஆண்டு பிரியமாக பேசணும், ஆண்டு பயந்து நடக்கணும். அப்போ நீங்கள் பயந்து நடக்கும்போது, ஆண்டுக்கு உண்மையாக இருக்கும்போது, ஞாபக புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைக்கிறார். ஜீவ புஸ்தகம்னு இருக்குது, ஞாபக புஸ்தகம்னு இருக்குது, நியாயத்தீர்ப்பு புஸ்தகம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு புஸ்தகம் இருக்குது. அப்போ ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறார். ஹல்லேலூயா. ஞாபக புஸ்தகம் எழுதி வைக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஞாபகப்படுத்துவார், அவர் நினைவு கூறுவார். அப்படியாக ஆண்டவர் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இதில் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ வித்தியாசமாக ஆண்டவர் நடத்துவார். அப்போ அவங்க பிள்ளைங்களை வந்து சொத்தாக எண்ணுகிறாரு. அப்போ ஆண்டவர் பிரியமாக வாழணும். ஆண்டவர் விரதமாக பேசக்கூடாது. விரதமாக பேசுகிறதுனாக்கா ஆண்டவர் மறுதளிக்கிறது, விரதமாக பேசுகிறது, மன திருமாவளம் போகிறது, விரதமாக பேசுகிறது, மற்றவங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணி பேசுகிறது, விரதமாக பேசுகிறது, ஜெபிக்காதபடி பண்ணுறது, வேதத்தை வாசிக்காதபடி செய்கிறது, அப்போ ஆண்டுக்குள் வளராதபடி செய்கிறது, அவனை கேலி கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் என்னது? தேவன் விரதமாக பேசுறது. இதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறாரு, நியாயத்தை அப்படி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்போ ஆண்டவர் பிரியமாக இருக்கும்போது ஜீவ புஸ்தகம் ஞாபக புஸ்தகத்தை எழுதி வைக்கிறாரு. அப்போ ஒரு வித்தியாசத்தை கொண்டு போவார். ஆண்டவர் பிள்ளைகளாக அவர் நம்ம என்ன செய்வார்? நம்ம சரிப்படி முன்னாடி கொண்டு போவார். இப்படி பேசாத, நீங்கள் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். இப்படி பேசாத, இப்படி நடந்துக்கோ, இப்படி